அரசின் செயல்பாடுகளின் குறைகளை சுட்டிக்காட்டுதல் சட்டப்படி குற்றமா? உயர்நீதிமன்றம் விளக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதிகளே நாட்டை ஆளும் அதிகாரம் பெற்றுள்ளனர். மேலும் இந்திய நாட்டின் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு கருவியாக செயல்படுகிறது. இந்நிலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்கள் நலனுக்கு எதிரான வகையில் சட்டம் இயற்றுதல் அல்லது தவறான வழியில் அரசு இயந்திரத்தை இயக்குதல் அல்லது நாட்டிற்கு பொருளாதார வகையில் இழப்பு ஏற்படும் வகையில் செயல்படுவது போன்ற வகையில் தன்னிச்சையாக செயல்பட்டால் அதை விமர்சிக்கும் உரிமை ஒரு சாதாரண குடிமகனுக்கு உண்டா என்ற ஐயம் இன்று தமிழகத்தில் எழுந்துள்ளது. இத்தனை ஆண்டுகாலம் இல்லாமல் இப்பொழுது அரசையோ அல்லது அமைச்சர்களையோ விமர்சிக்கும் நபர்கள் கைது நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவது தமிழகத்தில் பேச்சுரிமை, கருத்துரிமை போன்ற அடிப்படை உரிமைகள் பறிபோகும் நிலையில் உள்ளதா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமான வழக்கு ஒன்றில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள ஒரு முக்கிய தீர்ப்பு குறித்து இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம். வழக்கின் சாரம்: அரசியல் பிரமுகர் ஒருவர் ஆளும் கட்சியின் தவறான செயல்பாடை சுட்டிக்காட்டியதால் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு செய்தார். அம்மனுவை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அரசையோ அல்லது அமைச்சர்களையோ விமர்சிக்கும் உரிமை ஒவ்வொரு சாதாரண குடிமகனுக்கும் உண்டு. ஓர் அரசோ அல்லது அமைச்சரோ நேர்மைக்கு புறம்பான செயல்பாடுகளில் ஈடுபடும்போது அவர்களது குறைபாடுகளை சுட்டிக்காட்ட மக்களாட்சி நடைபெறும் ஜனநாயக நாடான இந்தியாவில் சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அரசின் தவறான செயல்பாடுகள் குறித்த உண்மையை எடுத்துரைக்கும் எவரையும் கைது செய்ய வேண்டிய அவசியமில்லை. அத்தகைய செயல்பாடுகள் அரசுக்கோ அல்லது பொது அமைதிக்கோ எதிரான குற்றமாகாது. இத்தகைய செயல்பாடுகளில் தரக்குறைவான வார்த்தைகளால் விமர்சிப்பது கூட அதிகபட்சமாக BNS சட்டத்தின் 356 கீழ் தண்டிக்கப்படக்கூடிய குற்றமே அன்றி புலன் விசாரணை நடத்தும் அளவிற்கு பெரிய குற்றமாகாது. எனவே இத்தகைய வகையில் கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு கைது நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நபருக்கு ஜாமீன் வழங்குவதில் எந்தவித தடையும் இல்லை என கூறி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மக்கள் உரிமை காப்போம், ஜனநாயகம் வளர்ப்போம். தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.